சுதந்திரத்துக்கு கூட்டிட்டு போக போற ரயில் வந்திருக்கு. அண்ணா அண்ணா சுனில், என்ன? எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. நாம மறுபடியும் வீட்டுக்கே திரும்பி போயிடலாம். முடியாது, அதெல்லாம் முடியாது. நம்மள முட்டாள்னு நினைக்கிற ஆசிரியர்களும் அதுக்கு ஒத்து போற அம்மா அப்பா கிட்டயும் நம்ம திரும்பி போகணும்னு நினைக்கிறியா? பட்டதெல்லாம் போதும். நான் சொல்றது கேளு. ஆமா, நீ சொல்றதும் சரிதான். எனக்கு தெரியும், கண்டிப்பா நான் சொல்றது சரிதான். நாம சென்னைக்கு போனதுக்கு அப்புறம் பாரேன், நான் நிறைய பணம் சம்பாதிப்பேன். என்னை பத்தி பேப்பர்ல எழுதுவாங்க. அதுக்கப்புறம் என் திறமை என்னன்னு எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. ஆமா, நம்ம அங்க போய் என்ன செய்ய போறோம்? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாம இரு. நான் என்னைக்காவது உன்னை விட்டு கொடுத்துருக்கேனா? வா போலாம். வா சீக்கிரம் வா. பயணிகளின் கவனத்திற்கு, சென்னை செல்லும் அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் 2வது பிளாட்பாரத்திலிருந்து 10 மணி 5 நிமிடங்களுக்கு புறப்படும். பயணிகளின் கவனத்திற்கு, சென்னை செல்லும் அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் 2வது பிளாட்பாரத்திலிருந்து 10 மணி 5 நிமிடங்களுக்கு புறப்படும். இதுல இருக்கிற கொஞ்சம் இந்த நம்பர் நோட் பண்ணி பேரை நோட் பண்ணி. சார் மன்னிச்சுக்கங்க, உங்களுக்கு 2வது பிளாட்ஃபாரத்துக்கு எப்படி போறதுன்னு வழி தெரியுமா? தெரியுமே, இந்த படி வழியா மேல போய் வலது பக்கம் திரும்பி கீழே இறங்கி போகணும். ஆமா, உங்க அப்பா அம்மா எங்க? ஜனனி வா, இங்க யாருமே இல்ல. என்ன வேகம்! நாம வேகமா போயிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல சென்னை போயிடுவோம். ஏய் ஜனனி, ஜனனி உனக்கு ஒண்ணும் இல்லையே? ஜனனி, சென்னைக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம 2 பேருக்கு சட்டை, ஷூ, செல்போன் எல்லாம் வாங்குவேன். அப்பா அம்மாக்கு நான் யாருன்னு காட்ட போறேன். ஒரு நாள் நான் பெரிய பணக்காரன் ஆயிடுவேன். அப்ப என்ன மக்கள்னு சொன்னதை எல்லாரும் மறந்துடுவாங்க. யாருக்கு தெரியும், நான் ஒரு நாள் ரஜினி மாதிரி ஸ்டார் ஆயிடுவேன், இல்ல ஹிந்தி நடிகர் ஜானி லிவர் மாதிரி ஆயிடுவேன். காண்பதெல்லாம் ஒன்றும் அது கனவு அல்ல, கேட்பதெல்லாம் உண்மையில் உனது ஆகுமே. காண்பதெல்லாம் ஒன்றும் அது கனவு அல்ல, காண்பதெல்லாம் ஒன்றும் அது கனவு அல்ல, கேட்பதெல்லாம் உண்மையில் உனது ஆகுமே. உனக்கு நிகரில்லை, உனக்கு நிகரில்லை, உனக்கு நிகரில்லை, உனக்கு நிகரில்லை. நீ கேட்டால் கிடைக்கும், நினைத்தது எல்லாம் நடக்கும். நீ கேட்டால் கிடைக்கும், நினைத்தது எல்லாம் நடக்கும். இரவும் பகலுமே சொந்தமே. உனக்கு நிகரில்லை, உனக்கு நிகரில்லை, உனக்கு நிகரில்லை, உனக்கு நிகரில்லை. உன்னை பார்க்க அனைவருக்கும் ஆசை
கண்களுக்கு ஏக்கம் இருக்குமே. அம்மா அப்பாவுக்கு நீதான் செல்ல பிள்ளையாம். தலை நிமிர்ந்து நின்றுடுவார் உந்தன் வளர்ச்சியால். உனக்கு நிகரில்லை, உனக்கு நிகரில்லை, நீயே எல்லோருக்கும் பிடித்த சூப்பர் பிள்ளை. உனக்கு நிகரில்லை, உனக்கு நிகரில்லை, உனக்கு நிகரில்லை, உனக்கு நிகரில்லை. அண்ணா பசிக்குது, அண்ணா பசிக்குது. அண்ணா என்ன சாரி சார், நான் இந்த இடம் காலியா இருந்துச்சுன்னு நினைச்சேன். நாங்க வரோம். பரவாயில்ல, நீங்க இங்கேயே உட்காரலாம். என் பேர் ராஜ். சரி, உங்க அப்பா அம்மா எங்க? அவங்க வேற கம்பார்ட்மெண்ட்ல இருக்காங்க. நானும் என் தங்கச்சியை சாக்லேட் வாங்க வந்தோமா, தெரியாம நாங்க இங்க மாட்டிக்கிட்டோம். அதனாலதான் நாங்க உங்ககிட்ட வழி கேட்டோம். நீ சொல்றது உண்மைதானா? பரவாயில்லப்பா, நீங்க என்ன நம்பலாம். உங்க முழு கதையும் என்கிட்ட சொல்லுங்க. ஆனா ஒண்ணு, உண்மையை மட்டும்தான் சொல்லணும். இந்த பிஸ்கட் சாப்பிட்ட எடுத்துக்க. நீ எடுத்துக்க. சரி, இப்போ சொல்லு, நீங்க இங்க என்ன செய்றீங்க? என்னோட பேரு சுனில்குமார். இது என் தங்கச்சி ஜனனி. எனக்கு ஒரு வேலை தேடுறதுக்காக நாங்க சென்னைக்கு போயிட்டு இருக்கோம். அப்படின்னா உங்க அப்பா அம்மா? அவங்களுக்கு தெரியாது, சொல்லாம ஓடி வந்துட்டோம். அப்படியா? இது சாதாரண விஷயம் இல்ல. உன்னால என்ன வேலை செய்ய முடியும்? என் மாமா பையன் பாரி ஏவிஎம் ஸ்டுடியோ வாசல்ல டீ கடை வச்சிருக்கான். எனக்கு நல்ல மசாலா டீ, இஞ்சி டீ எல்லாம் போட தெரியும். அப்போ நீ ஒரு டீ கடை திறக்க போற. சரி ஜனனி, நீ என்ன வேலை செய்ய போற? என்னால அண்ணனை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அதான் வந்துட்டேன். டீ கடையில அண்ணனுக்கு ஒத்தாசையா இருப்பேன். அப்போ உன் ஸ்கூல் எல்லாம்? ஸ்கூலுக்கு எதுக்கு போகணும்? இனிமே நான் அங்க திரும்பி போக மாட்டேன். எல்லாரும் என்ன திட்டுறாங்க. எனக்கு படிப்பு வரலங்கிறது என்னோட தப்பு இல்லையே. கடவுள் எனக்கு மூளையை தரலன்னு நினைக்கிறேன். இருப்பா, கடவுள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமா தான் திறமையை கொடுத்திருக்காரு. அத ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல பயன்படுத்துறாங்க. கடவுள் உனக்கு வீரத்தை கொடுத்திருக்காரு. அதே மாதிரி ஜனனிக்கு நல்ல மனச கொடுத்திருக்காரு. கடவுள் நம்மள ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்துல, நல்ல விதத்துல தனிப்பட்ட திறமையை கொடுத்திருக்காரு. கடவுள் எல்லாரையும் நேசிக்கிறாரு நீங்க சொல்றத நான் நம்ப மாட்டேன். அப்படி நீங்க சொல்றது உண்மைன்னா அப்பாவும் அம்மாவும் ஏன் எங்களை திட்டிட்டே இருக்கணும்? கடவுள் ஏன் எங்களை ஏழையா படைக்கணும்? எங்க வீராசாமி மாமா பெரிய பணக்காரர், ஆனா அவர் எங்களுக்கு எந்த உதவியும் பண்ணவே மாட்டாரு. நான் சென்னைக்கு போன உடனே நல்ல வேலை செஞ்சு நிறைய பணம் சம்பாதிச்சு 4 பேர் மதிக்கிற மாதிரி பெரிய ஆளாகி பேரும் புகழோடு தான் இந்த ஊருக்கு திரும்புவேன். அப்படியா? நீ பணக்காரனாயி உனக்கு பேர் புகழ் வந்தா நீ ஒரு சிறந்த மனுஷன்னு உன்னால நிரூபிக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். ஒருவேளை அப்படி உன்னால நிரூபிக்க முடியாம போனா அப்ப நீ என்ன செய்வ சுனில்? நிச்சயமா நான் யாருன்னு காட்டதான் போறேன். நாம சென்னை போய் சேர்றதுக்கு நிறைய நேரம் ஆகும். இப்ப நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். அந்த கதையை கேட்டுட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ரொம்ப நன்றி ராஜ் மாமா, எங்க கிட்ட அன்பா இருக்கீங்க. எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு. நான் உங்களுக்கு இறைவனை பத்தி ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்ல போறேன். கடவுள் உங்க எல்லாரையும் ரொம்பவும் நேசிக்கிறாரு. உங்களை படைச்சதுக்கு ஒரு விசேஷ காரணம் இருக்கு. அது மட்டும் இல்ல, உண்மையான கடவுளான அவர் ஆதியில எல்லாத்தையும் படைச்சாரு.
இந்த பூமிய படைச்சாரு. இந்த பூமி முழுக்க நிறைய ஜீவராசிகளை படைச்சாரு. அதுல வாழற புழு பூச்சிங்கள் இருந்து சின்ன சின்ன பறவைகளையும் அதுக்கப்புறம் சக்தி வாய்ந்த மிருகங்களையும் படைச்சு எல்லா ஜீவராசிகளும் வாழறதுக்கு வழி பண்ணாரு. நாம எல்லாரும் அவர் கூட நட்பு கொண்டாடணும்னு நினைச்சாரு. அதனால நாம அவரோட தோட்டத்துல அவரோட மத்த படைப்புகளோட வாழ்ந்து நண்பர்களா இருந்தோம். மனுஷனும் மனுஷியும் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்ச வர சகலம் நன்மையும் பூரணமாவும் இருந்தது. அதுவும் அந்த மரத்துல இருந்து பழத்தை சாப்பிடறத பத்தி யோசிச்சியா? கடவுள் கூட நம்மள சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரே அந்த மரம். நீ சாப்பிட இதெல்லாம் பத்தாதா? இல்ல, அது எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். ஏதாவது மரத்தின் பழத்தை உண்ணக்கூடாது என்று கடவுள் உண்மையாக சொன்னாரா? இல்லை, எல்லா மரங்களின் பழத்தையும் சாப்பிடலாம். ஆனால் தோட்டத்தின் நடுவே உள்ள மரத்தின் பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாது என்று கடவுள் சொன்னார். அது இதுதான், அதை தொடக்கூடாது, தொட்டால் மரணமடைவாய் என்றார். நீ மரணமடைய மாட்டாய். இந்த மரத்தின் பழத்தை உண்டால் உன் கண்கள் திறக்கும். நீ கடவுள் போன்று ஆகி நன்மையும் தீமையையும் புரிந்து கொள்வாய். இது கடவுளுக்கும் தெரியும். ஏவாள், இந்தா. நாம தேவனுக்கு கீழ்ப்படிய மறுத்ததால நாம அவர்கிட்ட இருந்து பிரிக்கப்பட்டோம். எல்லாமே தவறா போயிடுச்சு. நாம கொடூரமானவங்களா, ஒருத்தர் காயப்படுத்திக்கிறவங்களா, பேராசக்காரங்களா, சுயநலவாதிகளா ஆகி ஒருத்தர் நேசிக்க மறந்துட்டோம். ஆனால் தேவன் நம்மை மிகவும் நேசித்ததால் நாம் அவரிடம் திரும்பி வர வேண்டும் என்று விரும்பினார். அதனால் தேவன் தனது மகன் இயேசுவை அனுப்பினார். இயேசு பையன் காசை திருடினானா? ஆமா, ஒரு வகையில நாமளும் தவறு செஞ்சிருக்கோம். தோட்டத்துல உள்ள பாம்பு ஞாபகம் இருக்கா? இன்னைக்கும் சாத்தான் நம்மளை தவறு செய்ய தூண்டிக்கிட்டு இருக்கான். ஆனா கடவுள் நம்ம பாவங்களை மன்னிக்க நினைச்சாரு. அதனால தான் தம் மகனை அனுப்புனாரு.
நான் இந்த கதையை முடிச்சிடுறேன், அப்பதான் இன்னும் விவரமா புரியும். மாமா, சென்னைக்கு போய் சேர இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா? அத பத்தி கவலைப்படாத, இந்த கதையை முழுசா கேட்கிற அளவுக்கு நேரம் இருக்கு. தேவகுமாரனான இயேசு மனுஷனாய் இந்த உலகத்துல பிறக்கிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாரு. ஒரு அற்புதத்தால மேரிங்கிற இளம் பெண்ணோட வயித்துல பிறந்தார். அவளும் அவளோட கணவன் ஜோசப்பும் இயேசுவை தன்னுடைய மகனாக வளர்த்தாங்க. இயேசுவோட பிறப்பை அறிவிக்கிறதுக்காக தேவன் தூதர்களை பூமிக்கு அனுப்பினார். அந்த தூதர்கள் இயேசுவை வரவேற்க மேய்ப்பர்களை அனுப்பினார். இது உண்மைதான். தேவதூதன் சொன்னது உண்மைதான். மாட்டு தொழுவத்துல பிறந்த இயேசு வளர்ந்து தேவனுடைய சேவையை செஞ்சு ஞானஸ்நானம் எடுத்த போது வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. இவர் எனது மகன், இவரை நான் நேசிக்கிறேன், இவர் மீது எனக்கு மிகுந்த பிரியம் உண்டு. அதன்படி இயேசு பூமியில தன் வேலையை ஆரம்பிச்சார். அதே நேரத்துல சாத்தானும் தன் நாச வேலையை தொடங்கிடுச்சு. சாத்தான் தான். சாத்தான்னா என்ன தெரியுமா? நம்மளை சோதிக்கிற பேய், கடவுளோட எதிரி. இயேசு நம்மளை ரட்சிக்கிறத அவன் விரும்புறதே கிடையாது. அவன் இயேசுவுக்கு சோதனைகளை காட்டி அவரை செயல்படாம தடுக்கிற வேலைகளை எல்லாம் செஞ்சான். தேவகுமாரனே, உணவில்லாமல் 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபமா? இது ஏதேனும் பரிசோதனையா அல்லது உன் தந்தையின் எண்ணமா? பசிக்கிறதா? நீ இறைவனின் மகன் என்றால் இந்த கல்லை ரொட்டியாக மாறச் சொல். ஒருவன் உணவினால் மட்டுமே உயிர் வாழ முடியாது. இறைவன் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் மக்களுக்கு தேவை. நீ தேவகுமாரன் என்றால் இங்கிருந்து குதி. இதுவும் எழுதப்பட்டிருக்கிறது. தேவதூதர்கள் உன்னை காப்பார்கள், அவர்கள் கரங்கள் உன்னை பற்றிக் கொள்ளும், அதனால் உன் கால்கள் காயமடையாது. இதுவும் எழுதப்பட்டுள்ளது, உனது தேவனாகிய கர்த்தரை சோதிக்க எண்ணாதே. இவை அனைத்தையும் உனக்கு தருகிறேன், ஆனால் நீ என்னை மண்டியிட்டு வணங்க வேண்டும். போய்விடு சாத்தானே. கர்த்தரை தொழுது அவரை மட்டும் சேவிப்பாயாக என்று எழுதப்பட்டுள்ளது. இது இன்னும் முடியவில்லை.
என்னால பார்க்க முடியுது. இயேசு என்ன பார்க்க வச்சாரு. நான் எல்லாத்தையும் பார்க்கறேன். நான் குருடனா இருந்தேன், இப்ப நான் எல்லாத்தையும் பார்க்கறேன். நாளைக்கு வாங்க. மன்னிச்சுக்குங்க. எல்லாரும் நாளைக்கு வாங்க. இல்ல இன்னைக்கு இல்ல. இந்த அற்புதங்களை நிகழ்த்துறவரை எல்லாரும் விரும்புறாங்க. ஆமா, அவரோட புகழ் வளர்ந்துகிட்டே வருது. அவர் எனக்கு பிடிச்சிருக்கு. நிக்கோடிமஸ் அவர் நம்மளை சேர்ந்தவர் இல்ல. இல்ல எல்லாரும் நாளைக்கு வாங்க. நாளைக்கு வாங்கன்னு சொல்றேன்ல. நாளைக்கு வாங்க, கட்டாயம் சந்திப்பாரு. நன்றி யோவான். யூதாஸ். சந்தோஷம். இயேசுவே, நிக்கோதிமாஸ், இந்த இருட்டுல இங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? இயேசுவே, ஆண்டவனால் அனுப்பப்பட்டிருந்தால் மட்டுமே உங்களால் இந்த அற்புதங்களை நிகழ்த்த முடியும். ஆண்டவனோட ராஜ்யத்தை பார்க்கணும்னா நீங்க மறுபடியும் பிறப்பெடுக்கணும்னு உறுதியா சொல்லுவேன். ஆனால் ஒரு மனிதன் எப்படி இரண்டாவது முறை பிறக்க முடியும்? கேளுங்க, மனிதர்கள் மனித குழந்தைகளை பெற்றெடுக்கிறாங்க. ஆனா தேவனோட ஆவியால மட்டுமே உங்களை தேவனோட பிள்ளையாக்க முடியும். இது எப்படி சாத்தியமாகும்? தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரையும் அளவு கடந்து நேசிச்சதால தன்னோட ஒரே மகனை அவங்களுக்கு அளிச்சார். அவரை நம்புகிறவர்கள் எல்லாருக்கும் நித்திய வாழ்வு கிடைக்கும். அவங்க ஆத்மா மரணம் அடையாது. தேவன் தன்னோட மகனை இந்த உலகத்துக்கு அனுப்பி வச்சது மக்கள் எல்லாரையும் தண்டிக்க அல்ல, மக்கள் அத்தனை பேரையும் காப்பாத்ததா. சத்தியத்தை பின்பற்றாதவர்கள் வெளிச்சத்தை விட இருளையே விரும்புகிறவர்கள். ஆனால் சத்தியத்தின்படி வாழ்கின்றவர்கள் வெளிச்சத்தை அடைவார்கள். நண்பர்களை நேசி, சத்துருக்களை வெறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள், உங்களுக்கு தீமை செய்கிற அனைவருக்கும் நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்பவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபியுங்கள், இரக்கமில்லாமல் நடந்து கொண்ட அனைவருக்காகவும் ஜெபியுங்கள். பரலோகத்தில் இருக்கும் பிதாவை போல நீங்களும் நடந்து கொள்வீர்கள். நல்லவர் கெட்டவர் இருவருக்காகவும் சூரியனை உதிக்கச் செய்கிறார். இவர் ரட்சிப்பவர். ஒரு புரட்சியை துவக்கி ரோமானியர்களை தோற்கடிப்பார் என்று நினைத்தேன். வெறுமனே பேசுவார் என்று நினைக்கவில்லை. அதுவும் குறிப்பாக எதிரியை நேசிப்பது பற்றி பேசுகிறாரே. நேசிப்பவரை மட்டும் நேசிப்பவராக இருந்தால் தேவன் உங்களுக்கு நன்மை செய்வாரா? இவர் குணப்படுத்துவார்னு கேள்விப்பட்டிருக்கேன். நண்பர்களை நேசிக்கிறார்கள். கேலப், நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளாதே. உன் சகோதரனை குணப்படுத்த பாலைவனத்தைச் சேர்ந்த ஒரு போதகரால் முடியாது. அந்த எண்ணத்தை விட்டுவிடு. மற்றவர்கள் உன்னை எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதுபோல் நீ மற்றவர்களை நடத்து. இவ்வளவு மோசமா இருக்குது. இதெல்லாம் எப்படி சரிப்படுத்த முடியும்? அங்க பாருங்க, என்ன ஆச்சரியம்! யாரும் குணப்படுத்த இந்த மனுஷனுக்கு ஏதோ பிரச்சனை. அவர் தன்னை கடவுள்னு நினைக்கிறார். நினைக்கட்டும், பரவாயில்லை ஜேக்கப். நம்மை விட இப்போது அவர் சொல்வதை மக்கள் கேட்கிறார்கள். இது மாறும். எதுக்காக நின்னுட்டீங்க?
நாம அது உள்ள போக முடியாது. பரவாயில்ல காலம், நீ முயற்சி பண்ணுன. ஆனா இந்த போதகரால உன்னை குணப்படுத்த முடியும். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, வாங்க. என் குழந்தைக்கு நல்லா ஆயிடுச்சு. நன்றி நன்றி இயேசுவே. ஏய், மேல்கூரை என்ன பண்றீங்க? பரவாயில்ல பேதுரு, அங்க பாரு. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன. பாவங்களை மன்னிக்கிறதா? பாவங்களை மன்னிக்கிறது ஆண்டவன் மட்டும்தானே. தன்னை கடவுள்னு நினைச்சுக்கிறாரு. இங்கு நீங்கள் மத போதகர்கள் ஆயிற்றே, சொல்லுங்கள், எது சுலபம்? இந்த மனிதனின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று சொல்வதா, அல்லது அவனை எழச் சொல்லி பாயை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு போகச் சொல்வதா? இது இரண்டையும் என்னால் செய்ய முடியும் என்று உங்களுக்கு தெரியும். எழுந்திரு நண்பா, உன் பாயை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு போ. காலம், உன்னால இதை நம்ப முடியுதா? பிரமாதமா இருக்கு. இது ஆச்சரியம். வாயை எடுக்க மறந்துட்டேன். காலம் வா, காலம் வா. அவர் நம்மளை முட்டாளாக்குறாரு. எந்த ஒரு தடவை நீ சொல்றத ஒத்துக்கிற? அவரை நாம ஒழிச்சே ஆகணும். ஒழிச்சாகணுமா? என்ன சொல்ற? நாம அவனை ஒழிச்சிடலாம், நிரந்தரமா. ஆமா, நீ சொல்றது புரியுது. இப்ப அம்மா உன்னை பார்க்கணும். நானே உள்ள நடந்து போய் அவங்களுக்கு ஆச்சரியத்தை தரப்போறேன். வேணா காலே, பார்க்காத. ரோமானியர்கள் ஒரு குற்றவாளியை சிலுவையில் அறையிறாங்க. நாம பின் வழியா வீட்டுக்கு போவோம். ஹே பெஞ்சமின், சொல்லு. ஒருத்தன் எதையாவது திருடினா அவனை சிலுவையில அறைவாங்களா? எனக்கு தெரியல, ஆனா ரோமானியர்கள் என்ன வேணாலும் செய்யலாம் போல இருக்கு. ஆமா, இன்னைக்கு காலையில தான் திரும்பி வந்தேன். ஏய், இயேசு எனக்கு கழிச்ச வல்லமையால ஒரு குருடனை பார்க்க ஆமா, வச்சான். எனக்கு தந்த சக்தியால ஒரு சின்ன பொண்ணு நடந்தா. மரியாளையும் மார்த்தாவையும் பார்த்தது சந்தோஷமா இருந்தது. இயேசுவே, இயேசுவே, என் மகன் மீது கருணை காட்டுங்கள். அவனை உங்க சீடர்கள்ட்ட கூட்டிட்டு வந்த, ஆனா ஒருத்தரால கூட குணப்படுத்த முடியல. அவனை கூட்டிட்டு வாங்க. எத்தனை நாள் இவன் இப்படி இருக்கான்?
குழந்தையிலிருந்தே இவன் பேசினது இல்லை. அந்த பேய் இவனை நெருப்பிலையும் தண்ணியிலையும் தூக்கி போடுது. தயவு செஞ்சு கருணை காட்டி முடிஞ்சா உதவுங்க. முடிஞ்சாவா? விசுவாசிப்பவர்களுக்கு எல்லாம் கைகூடும். அதை நான் நம்புறேன். ஆனா அதுக்காக நான் போராட உதவுங்க. சிறுவனின் உடலை விட்டு போ என்று ஆணையிடுகிறேன். மீண்டும் அவனை தொல்லைப்படுத்தாதே. அந்த பையன் இறந்துட்டான். அவன் எந்திரிச்சிட்டான். எப்படி இவனால மட்டும் இத்தனை அற்புதத்தை நிறுத்த முடியாது? அப்பா, நான் பெத்த மகனே, என் மகனே. அப்படின்னா இயேசு சாத்தானை விட சக்தி பெற்றவரா இருந்தாரா? நீ சொல்றது சரிதான். இயேசு எல்லாத்தையும் விட சக்தி வாய்ந்தவர். நம்மள ரொம்ப நேசிக்கிறவர். நம்ம எல்லாருக்கும் விடுதலை கொடுக்கிறவர். நம்மள நேசிக்கிற உண்மையான கடவுள் அவர்னாலும் எல்லாராலையும் இயேசுவை ஏத்துக்க முடியல. அவரோட புகழை பார்த்து பயந்தவங்க அவருக்கு எதிராக சதி செஞ்சாங்க. ஆனா இயேசுவோ அந்த சதிகாரர்களை கண்டு கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. தான் செய்ய போறத அடுத்தவங்க முடிவு பண்ண அவர் அனுமதிக்கிறதே இல்லை. தான் யாருன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் அவர் எதையும் எதிர்க்க துணிஞ்சாரு. போதகரே, இன்னைக்கு நல்ல நாளா முடிஞ்சது இல்ல? ஆமா, அப்படித்தான் தோணுது. இங்க சில மனிதர்கள் எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்ய போறாங்க. அவங்க என்ன கொலை செய்வாங்க. ஆனா 3வது நாளே நான் உயிர் பெற்று எழுவேன். அவர் என்ன சொல்றாரு? எனக்கும் தெரியல. ஆனா ஏன் அப்படி நடக்கணும்? பண்டிகைக்காக ஜெருசலேம் வந்திருக்கீங்களா? தேவையானதை வாங்கி வச்சுக்கங்க. இங்க இருக்கிற பொருள் வேற எங்கேயுமே கிடைக்காது. நான் சொல்றதெல்லாம் பெரிய பிரச்சனை ஆகிறதுக்குள்ள இப்பவே அவனை கொன்னுடணும். நாம அவசரப்படுறோம். இன்னும் கொஞ்சம் காத்திருக்கணும். இல்ல, இப்பவே காத்திருந்தது போதும். ஒரு மனுஷன் அப்படி சும்மா கொல்ல முடியாது. நமக்கு வேற வழி இல்லை. அவன் நமக்கு இன்னும் நிறைய பிரச்சனை தரத்துக்குள்ள அவனை ஒழிச்சிடணும். ரோமானியர்கள் சிலுவையில் அறையறதுக்கு ஒரு புது கைதியை நாம தருவோம். ஆனா இப்போதைக்கு பொறுமையா இருப்போம். பண்டிகைக்காக நிறைய பேர் நகருக்கு வந்திருக்காங்க. இது ஒரு கலவரத்தை உண்டு பண்ணலாம். என் மீது விசுவாசம் கொண்டவர்கள் என்னை இங்கு அனுப்பியவர் மீதும் விசுவாசம் கொண்டவர்கள் ஆவார்கள். ஏதோ புரட்சிக்காரன என்னை அனுப்பியவர்களும் காண்கிறார்கள். இவ்வுலகிற்கு வந்திருக்கும் வெளிச்சம் நான். என்னை விசுவாசிப்பவர்கள் இருட்டில் இருப்பது இயேசுவின் சீடன் இங்கே எப்படி? எதை வேண்டி இங்கே வந்திருக்கிறாய்? இயேசுவை உங்களிடம் ஒப்படைத்தால் எனக்கு நீங்கள் எவ்வளவு தருவீர்கள்? நீ அதை செய்வியா? ஒன்று, 2, 3, 4,
27, 28, 29, 30. சரியான நேரம் வரும்போது நானே சொல்கிறேன். பேதுரு, யாக்கோபு, யோவான், இங்க வாங்க. நீங்கள இங்கே இருங்க. நான் வேதனைப்படுறேன். இது என்ன கொல்ல போற மாதிரி உணர்றேன். நீங்க இங்கே இருங்க. கொஞ்ச நேரம் என்னோட விழிச்சுக்கிட்டு இருங்க. சரி, விழிச்சுக்கிட்டு இருக்கோம். எதுக்காக இதெல்லாம் எனக்கு தெரியாது. அவர் இப்படி வேதனைப்பட்டு நான் பார்த்ததில்லை. பிதாவே, உங்களால் கூடுமானால் இந்த வேதனையை நான் அடையாமல் இருக்க உதவும். இது என்னுடைய சித்தம் அல்ல, உங்களுடைய சித்தமே. போய் ஆயுதத்தை எடுத்துக்கோ. ஒரு மணி நேரம் என்னோடு உங்களால் விழித்திருக்க முடியாதா? அதுல இயேசு யாருங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? யாராவது ஒருத்தர் முன்னால போய் அவரை நமக்கு சுட்டி காட்டணும். வேண்டாம், நான் யாருக்கு முத்தம் தருகிறேனோ அவர்தான் அது. என்னை அவர்களிடம் தர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எழுந்திருங்கள். என்னை காட்டித்தரப் போகிறவன் இங்குதான் இருக்கிறான். நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? நாசரத்தை சேர்ந்த இயேசுவை. நான் தான் அது. யாரை தேடுகிறாய் நீ? நாசரத்தை சேர்ந்த இயேசுவை. நான் தான் அது என்று முன்பே சொல்லிவிட்டேனே. நீ தேடும் ஆள் நான் என்பதால் இவர்களை விட்டுவிடு. வணக்கம் போதகரே. முத்தத்தினால் காட்டிக் கொடுக்கிறாயா? போதும், உன் வாளை தூக்கி எறி. வாளை எடுப்பவன் வாளால் தான் மடிவான். இதனை நான் அனுபவிக்க வேண்டும் என்பது என் பிதாவின் சித்தம். இயேசுவே, ஏதாவது செய்யுங்க. அவங்களை நிறுத்துங்க. நான் பிதாவிடம் கேட்டால் 12 தேவதூதர்கள் படையை அனுப்புவார் என்று உனக்கு தெரியாதா?
ஆனால் பிறகு திட்டமிடப்பட்டது எப்படி நடக்கும்? ஆனா இயேசு எந்த தப்பும் செய்யலையே, அப்புறம் ஏன் அவரை தண்டிச்சாங்க? நான் அவரை ரொம்ப சக்தி உள்ளவர்ல நினைச்சேன். அவர் ஏன் எதிரிங்களை தடுக்கல? இயேசு சக்தி உள்ளவர்தான். ஆனா தன்னோட சக்தியை அவர் தனக்காக பயன்படுத்த விரும்பல. அவர் தன்னுடைய சக்தியை உங்களுக்காக பயன்படுத்தினாரு. நீங்க என்ன சொல்றீங்க ராஜ்மாமா? யோசிச்சு பாரு. நாம தவறு செஞ்சதால தான் உண்மையான கடவுள்கிட்ட இருந்து பிரிக்கப்பட்டோம். யாராவது நமக்காக தண்டனையை அனுபவிச்சு தானே ஆகணும். அந்த தண்டனை இயேசு எப்படி ஏத்துக்கிட்டாரு? அது எந்த மாதிரி தண்டனை? குற்றவாளிகளை அந்த காலத்துல சிலுவையில வச்சு ஆணியால அரைஞ்சிடுவாங்க. அப்ப இயேசுவையும் அதே மாதிரி தான் தண்டிச்சாங்களா? பின்னாடி போ, பின்னாடி போ, பின்னாடி போ, போ, போ. ஏய், நீ அவனுக்கு உதவி பண்ணு. போ, போ. போ. நிற்காதே. போ. முதல்ல அந்த 2 திருடங்க, கடைசியா இந்த இயேசு. வேண்டாம், 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 வேண்டாம். பிதாவே, இவர்களை மன்னியும், என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் செய்கிறார்கள். தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? நீ கடவுளின் மகன் தானே? அப்படி
எப்படி நான் உன்னை காப்பாத்திக்கிட்டேன்? எங்களையும் காப்பாத்து. உனக்கு கடவுள் கிட்ட பயம் இல்ல. நாம செஞ்சதுக்கு நாம அனுபவிக்கிறோம். ஆனா இவர் எந்த தப்பும் செய்யலையே. நீங்க வல்லமையில வரப்போ என்ன மறக்காதீங்க. இன்றைக்கு நீ என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பாய். இது சத்தியம். எல்லாம் முடிந்தது. பிதாவே, என்னை உங்கள் கைகளில் ஒப்படைக்கிறேன். தளபதியே, கைதி இறந்து விட்டானா என்று உறுதி செய்து கொள். உத்தரவு. உண்மையாகவே இவர் தேவகுமாரன் தான். இந்த சரீரத்தை கொண்டு போறதுக்கு பிலாத் எனக்கு அனுமதி அளிச்சிருக்காரு. நெல்லு, நானும் உதவி பண்றேன். நீயா நிக்கோடிமாஸ்? நீ இவரோட சீடர்கள்ல ஒருத்தர்னு எல்லாருக்கும் தெரியணும்னு நினைக்கிறியா? அவங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டோம், எனக்கு கவலை இல்லை. என் முன்னே நிற்கும் எதிலுமே தான் நம்பிக்கை மட்டும் வரவில்லை. யாரும் நடக்காத பாதையில் நடந்தால் தவிர்க்க முடியவில்லை. அன்பு காட்டிய அவர் குணம் நம்பாதது என் மனம். எனக்காக மனக்கண்களும் தான் என்று திறந்து காட்சி தந்தார். நம்புகிறேன் எனக்காக செய்தாரே. சமனிய கணையன என்னிடம் தான் என்ன கண்டார். தன்னுடன் பொருள் அதை எனக்காக
நாம சந்தேகப்பட்டது சரியாயிடுச்சு. நகர தலைவர்கள் நம்மளை தேடிக்கிட்டு இருக்காங்க. நான் கல்லறைக்கு போனேன். அந்த பாறை உருட்டி தள்ளப்பட்டிருந்தது. நிச்சயமா அது தேவதூதனோட வேலைதான். இயேசு உயிர் பெற்று எழுந்தார்னு அந்த தேவதூதன் சொன்னாரு. இயேசு சொன்னது போலவே நடந்துச்சு. தேவதூதனோ இல்லையோ, ஆண்டவர் மீண்டும் வருவதில்லை. எப்படி இருக்கிறீர்கள்? இது அவரோட ஆவியா? எதற்காக பயப்படுகிறீர்கள்? உங்களுக்கு என்ன சந்தேகம்? பாருங்கள், என் கைகள், என் கால்கள், நான் யார் என்று பாருங்கள். ஆவிகளுக்கு இது போன்ற உடல் கிடையாது. சாப்பிட ஏதாவது இருக்கிறதா? பாருங்க, ஆவிங்க மீன் சாப்பிடாது. இது எதுக்காக நடந்துச்சு? நீங்க எப்படி உயிரோடு இருக்கீங்க? நான் வேதனைப்பட வேண்டும், பிறகு 3ஆம் நாள் உயிர் பெற வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது உங்களோடது. இதை நான் உங்ககிட்ட இருந்து திருடுனேன். இதை எல்லோருக்கும் சொல்லுங்கள். என்னை விசுவாசிப்பவர்களுக்கு ஆவிக்குரிய மரணம் கிடையாது. அவர்கள் பரலோகத்தில் என்றும் என்னுடன் வாழ்வார்கள். உலகம் முழுவதும் உள்ள மக்களிடம் சொல்லுங்கள், என்னை பின்பற்ற அவர்களுக்கு கற்றுத்தாருங்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் பெயரால் அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள். நான் உங்களுக்கு சொல்லியதை அவர்களுக்கு போதியுங்கள். இந்த உலகம் முடியும் வரை நான் உங்களுடன் இருப்பேன். கலிலியாவின் மக்களே, வானை எதற்காக வெறித்து பார்க்கிறீர்கள்? இயேசு சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு விட்டார். ஆனால் ஒரு நாள் திரும்பி வருவார். அதுவும் அவர் சென்றதை நீங்கள் கண்ட அதே வழியிலே. நில்லுங்க. மகிழ்ச்சி, சந்தோஷம். நீங்க 2 பேரும் விலை மதிப்பில்லாதவங்கிறதுக்காக இயேசு தன்னுடைய இனிய உயிரை மரிச்சு உங்களுக்காக அவர் தண்டனையை சுமந்துகிட்டாரு. நாம இயேசுவோட இணைவதற்கு இந்த வழிதான் ஒரே வழி. அதான் இயேசு திரும்ப உயிர் பெற்று வந்துட்டாரே. அவரு ரொம்ப சக்தி வாய்ந்தவர். இயேசு வாழுகின்ற கடவுள். இன்னைக்கும் நம்மளோட வாழ்ந்துகிட்டு இருக்காரு. சென்னைக்கு பக்கத்துல வந்துட்டோம். சுனில், நீ பணக்காரனாகி புகழோட வாழ தயாரா? நான் இப்போ வந்துடுறேன். ஜனனி, எனக்கு என்ன தோணுதுன்னா, நாம வீட்டுக்கே திரும்பி போயிடலாம். அந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் மனசுக்கு இதமா இருக்கு. இயேசு நம்மளை எவ்வளவு நேசிக்கிறாரு. இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வாழ்க்கையிலே அர்த்தம் இருக்குன்னு உணர முடியுது. நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதுல ஜனனி? ஆமா, எனக்கு புரியுது. ராஜ்மாமா சொன்ன கதையிலேருந்து எனக்கு ஒண்ணு புரியுது.
அதாவது என்ன யாரோ ஒருவர் நேசிக்கிறாங்கன்னு. என்ன சென்னை வரப்போகுது, நீங்க இறங்க ரெடி ஆகலையா? இல்ல, நாங்க வீட்டுக்கு திரும்பி போறோம். ஆனா எப்படின்னு தான் தெரியல. நாங்க வரும்போது கூட டிக்கெட் எடுக்கல. ஆனா டிசி வந்தா டிசியை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்? நான் தான் டிசி. உங்க டிக்கெட்டுக்கு முதலியே பணம் கொடுத்துட்டேன். அப்படியா? இது இயேசு நமக்கு செஞ்ச மாதிரில இருக்கு. அவரும் நம்முடைய பாவத்துக்காக தண்டனை அனுபவிச்சாரு. ரொம்ப சரியா சொன்ன. நீங்க திரும்பி போகும்போது நானும் உங்க கூட வருவேன். அப்படின்னா இயேசுவை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. இயேசு உங்களை நேசிக்கிறாருங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களால எது முடியும் எது முடியாதுங்கிறது முக்கியம் இல்ல. அவருடைய உருவச்சாயல்ல உங்களை அவர் படைச்சதுனால உங்களை அவர் அளவுக்கு அதிகமா நேசிக்கிறாரு. அவரோட இருக்கணுங்கிறதுக்காக நமக்காக இறந்தார். ஒன்னு ஞாபகம் வச்சுக்க, இயேசு உன்னை பார்க்கும்போது அவர் புன்முறுவல் செய்வார். சிறப்பு சின்ன விஷயத்திலும் இருக்கு. கண் திறந்து அழகை காண்பாயே, அழகை காண்பாய், அழகை காண்பாய். தங்களுடைய பெற்றோர்களின் விருப்பங்கள் சுனிலுக்கும் ஜனனிக்கும் சிறிதளவும் பிடிக்கவே இல்லை. செல்வமும் புகழும் மட்டுமே தங்களை முக்கியமானவர்களாக்கும் என்று நம்பினார்கள். அதனால் வீட்டை விட்டு சென்னைக்கு ஓடினார்கள். சென்னைக்கு போனால் பணமும் புகழும் கிடைக்கும், அது சந்தோஷத்தை தரும் என்று நம்பியே வீட்டை விட்டு அவர்கள் வெளியேறினார்கள். தாங்கள் செய்வது சரியில்லை என்று தெரிந்திருந்தும் தங்களை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தினாலேயே தொடர்ந்து அவர்கள் தவறுகளை செய்தார்கள். அதிர்ஷ்டவசமாக சுனில் ஜனனியின் வாழ்வில் அங்கிள் ராஜ் குறுக்கிடுகிறார். சுனில் ஜனனி செய்யும் தவறுகளிலிருந்து அவர்களை காப்பாற்ற அங்கிள் ராஜ் முயற்சி செய்கிறார். அங்கிள் ராஜிற்கு அவர்களை தண்டிக்கும் அதிகாரம் இருந்தும் அவர்களை மன்னித்து அவர்களது தவறுக்கு ஈடு செய்து அவர்களை பெற்றோரிடம் திரும்பி போக வைக்கிறார். சுனிலையும் ஜனனியையும் போல நீங்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த வாழ்க்கை பயணத்தில் நீங்களும் நானும் அன்புக்காக, அங்கீகாரத்துக்காக ஏங்குகின்றோம். இப்படிப்பட்ட அன்பு, அங்கீகாரம், புகழின் தேடல் இவை யாவற்றையும் அடைவதற்காக நாம் பல தவறான காரியங்களை செய்கிறோம். இதனை செய்வதால் நம்மை நேசிக்கின்ற, நம் விருப்பங்களை நிறைவேற்றும் வல்லமை உள்ள நம்முடைய தேவனிடமிருந்து நாம் விலகிச் செல்கிறோம். நண்பர்களே, சுனிலும் ஜனனியும் உணர்ந்ததைப் போல் நீங்களும் தவறான பாதையிலிருந்து விலகி நீங்கள் செய்த தவறுகளை உணர்ந்து இயேசுவின் மன்னிப்பை ஏற்று நடந்தால் எல்லாம் மிக விரைவில் சரியாகிவிடும். அங்கிள் ராஜை போன்று இயேசுவுக்கு நம்மை தண்டிக்கும் அதிகாரம் இருந்தும் அவர் நம்மை தண்டிக்காமல் நம்மை மன்னித்து நம்முடைய தவறுக்காக அவர் தண்டனையை ஏற்று சிலுவையில் மரித்தார். இதனால் தேவலோக நுழைவுச்சீட்டை இயேசு நமக்கு வாங்கி தந்திருக்கிறார். இன்று நீங்களும் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் இருக்கிறீர்கள். அச்சமும் கவலையும் நிரம்பிய இந்த பயணத்தில் நாளை என்ன நடக்கும் என்பதும் உங்களுக்கு தெரியாது, எங்கு எப்போது இறப்போம் என்பதும் உங்களுக்கு தெரியாது. நண்பர்களே,
பரலோகத்தில் இருக்கும் பிதா உங்களை விசுவாசிக்கிறார், உங்களுக்கு மகிழ்ச்சியை தந்து உங்களுடன் உறவாட நினைக்கிறார் என்பதை சொல்ல விரும்புகின்றேன். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். உங்கள் தவறுகளை உணர்ந்து விலகி ஆண்டவனை உங்களது இதயத்தில் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்று அவருடைய அன்பு, அரவணைப்பு, மன்னிப்பை நீங்கள் உணர வேண்டும் என்றால் நீங்கள் என்னுடன் சேர்ந்து பிரார்த்தியுங்கள். தேவன் இயேசுவே, நான் செய்த பாவங்களுக்காக வருந்துகிறேன். இந்த பாவத்தின் பரிகாரமாக நீங்கள் சிலுவையை சுமந்ததற்கு மிக்க நன்றி. என்னை பரிசுத்தமாக்கி உங்கள் பிள்ளையாக என்னை மனமுவந்து ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்று முதல் உங்களுடன் இணைந்து வாழ விரும்புகின்றேன். நான் ஜெபிக்கும் இயேசுவின் பெயரால் என்னை பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டதற்கு மிக்க நன்றி. நண்பர்களே, இன்று நீங்கள் இந்த ஜெபத்தினை செய்திருந்தால் நீங்கள் தேவனின் மகனாகி விட்டீர். இனி தேவன் உங்களுள் இருப்பார். நீங்கள் மரிக்கும் நாளன்று தேவலோகத்தில் என்றென்றும் உங்களுடன் இருப்பார்.